அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வ பரகாத்துஹு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா ஃப்ரெண்ட்ஸ்? இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி அந்த பையன் ஸ்கூல் போகல. சரியா? இப்போ பார்த்தீங்கன்னா, இப்போ அவங்க மூத்த பொண்ணு அவங்க ஃபோன் பண்ணியிருந்தாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி அவங்க வண்டி வந்து ஏதோ ரிப்பேர் ஆகிருக்குன்னு நினைக்கிறேன், அவங்க காரு. அதனால நம்மளை ஃபோன் பண்ணி இந்த மாதிரி வீட்டில் ஜாமான் இருக்குது கொஞ்சம், அதாவது எங்கள் வீட்டில் அவங்க அம்மா வீட்டில் ஜாமான் இருக்குது, அந்த ஜாமானை வந்து என் ஆஃபீஸ் கொண்டு வந்துருங்க. அவங்க வேலைக்கு போயிட்டு இருக்காங்க, காலேஜ்லாம் படிச்சுலாம் முடிச்சுட்டு இப்போ வேலைக்கு போயிட்டு இருக்காங்களா. இப்போ என்னோட ஆஃபீஸ்க்கு வந்து அந்த ஜாமானை கொண்டு வந்துருங்க அப்படின்னு சொன்னாப்புல. நேற்று உங்கள்கிட்ட சொல்லியிருந்தேன் இல்லையா, அதாவது அந்த லொக்கேஷன் ஒன்று அனுப்பியிருக்காங்க, எங்கள் அம்மா கொண்டு வீட்டில் விட்டுட்டு அந்த லொக்கேஷனுக்கு போங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்கன்னு சொன்னேன் இல்லையா. அவங்க அம்மா நேற்று அதை அவங்கள்ட்ட சொல்லாமல் விட்டுட்டேன். அதாவது எப்படின்னா, அவங்க அம்மாவை கூப்பிட்டு வர வரைக்கும் மணி 11 மணி ஆயிடுச்சு. வந்ததுக்கப்புறம் அவங்களுக்கு ஃபோன் பண்ணேன். நான் ஃபோன் பண்ணி இந்த மாதிரி நான் இப்போ தான் வந்தேன், இப்போ கடை பூட்டிருக்குமே என்ன செய்யணும், சரி பிரச்சனை விட்டுருங்க அப்படின்ட்டாப்ல. சரின்னு சொல்லி அதை விட்டாச்சு. இப்போ காலையிலே ஃபோன் அடிச்சு இந்த மாதிரி ஜாமான் கொண்டாங்கன்ட்டாங்களா. இப்போ அதனால இப்போ அந்த ஜாமானை கொண்டுட்டு இப்போ அவங்க ஆஃபீஸ் நம்ம போயிட்டு இருக்கிறோம். இப்போ ஆஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் எப்படியும் இங்கேருந்து ஒரு 15 கிலோமீட்டர் இருக்குது. ஓகே, அதாவது நம்ம அபூபக்கர் சித்திக் ரோட்டில் இருக்குது. இப்போ டிராஃபிக்கும் பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 20 நிமிஷம் காமிக்கும் மேப்பு. இப்போ நம்ம அபூபக்கர் சித்திக் ரோடை பிடிச்சா தான் நமக்கு அந்த டிராஃபிக் எப்படி இருக்குன்னு சொல்லி தெரியும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போயிட்டு இந்த இதை போய் கொடுப்போம், அவங்கள்ட்ட கொடுத்துட்டு அடுத்தாப்புல என்ன டியூட்டி இருக்குது, நம்மளுக்கு கொஞ்சம் ஜாமான் வாங்க போக வேண்டி இருக்குது லூலுக்கு. ஏன்னா வர்ற வழியில் லூலு இருக்குது. அப்படி லூலுக்கு போயிட்டு கொஞ்சம் ஜாமானும் வீட்டுக்கு, நம்ம வீட்டுக்கு ஜாமானும் வாங்கிட்டு அப்படி வர வேண்டிதான். இதுக்கு இடையில யாரும் ஃபோன் பண்ணுறாங்களா என்னதுன்னு தெரியல. ஓகே, நான் போயிட்டு இதை கொடுத்துட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா இந்த இருக்கு இல்லையா, இதுதான் அவங்க பொண்ணு வேலை பார்க்குற ஆஃபீஸு. ஓகே, நம்ம இதை கொடுத்துட்டு இப்போ நம்ம அப்படி கிளம்பிட்டு அடுத்தாப்புல நம்ம லூலு போவோம். லூலு போயிட்டு அடுத்தாப்புல அவங்க அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலு மார்க்கெட் வந்துட்டோம். சரியா? நம்ம அப்படியே உள்ளே போவோம். இது என்ன, நம்ம இது வருது இல்லையா, நோன்பு வருது இல்லையா, ரம்ஜான் வருது இல்லையா, ரமதான் கரீம்னு சொல்லி கொஞ்சம் ஆஃபர்ஸ்லாம் போட்டிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். உள்ளே போய் நம்ம பார்ப்போம். வாசல்லே பார்த்தீங்களா டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்கள், செமையா. அப்போ உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு நம்ம வாங்க வந்த மீன்கள் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா இவ்வளோ அழகாக செமையாக டெக்கரேஷன்லாம் பண்ணி வச்சுருக்காங்க பாருங்க. டெக்கரேஷன் பண்ணியிருக்காங்க. அது போக பார்த்தீங்கன்னா இது உள்ள ஆஃபர்லாம் போட்டிருக்கு, ஆஃபர்லாம் ஓடுது. இந்த எல்லாம் ஆஃபர் ஃபேஸில் இருக்குது எவ்வளோவுமே. ஓகே, இதுவுமே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. மறுபடியும் உள்ளே போவோம். நம்ம இது உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு பாருங்கள், செம்மையாக செஞ்சுருக்காங்க டெக்கரேஷன். பெருதா உள்ள அவ்வளோ சீரியல் பல்ப்லாம் போட்டு ரமதான் வந்தாச்சுனாலே ஒரு பெரிய ஒரு செலிப்ரேட் தாங்க. சரியா? வரிசை அந்த நிலா பெற மாதிரி வரிசை அந்த சீரியல் பல்பில் போட்டு வச்சுருக்கோம். தெரியுதா உங்களுக்கு? சரி, நம்ம போவோம். உள்ளே போயிட்டு என்ன மீன் இருக்குது, நம்ம வாங்க வந்த மீன் இருக்குதா அப்படின்னு சொல்லி பார்ப்போம். ஓகேயா ஃப்ரெண்ட்ஸ், இங்கே பார்த்தீங்களா செம்மையாக அடிக்க வச்சுருக்காங்க பாருங்க. அவ்வளோ ஃபாஸ்க்கு, அவ்வளோ ஆஃபரில் போட்டிருக்காங்க. சரியா? ஆஃபர்னா எவ்வளோ ஆஃபரு இந்த இருக்கு இல்லையா, 139 ரூபா உள்ளது 109 ரூபாய்க்கு போட்டிருக்காங்க இந்த ஆஃபரு. ஓகேயா? செமையாக டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. சரிதா? இப்போ ரம்ஜானுக்கு நிறைய ஆஃபர் வரும், இதில் போடுவாங்க, நிறைய ஆஃபர் போட்டிருப்பாங்க. இன்னும் எல்லாமே ரம்ஜான் ஆஃபர்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஓகேயா? எல்லாமே அந்த மேலே அந்த இது ஃபுல்லாக அந்த ரம்ஜானுக்குன்னு சொல்லியே டெக்கரேஷன் பண்ணி வச்சுருக்காங்க. ஓகேங்களா? எல்லா இதுலேயுமே எல்லா அந்த என்ன சொல்லுது ரேக்கு, ஆமாம், எல்லா ரேக்லேயுமே இந்த ரம்ஜானுக்குன்னு சொல்லியே எல்லாமே ஆஃபர் ஃபுல்லாக போட்டு வச்சுருக்காங்க. சரி, நம்ம வந்த வேலை மீன் வாங்க, அந்த மீன் வாங்குவோம். மீன் என்ன மீன் இருக்கு?
சரி மீடியம் பெர் கிலோ 16 ரூபாயா. இதெல்லாம் என்னது சீரா, இது என்னது சல்மோன் பில்லட்டு. எவ்வளவு கிலோ வந்து 122 ரியாலு, 123 ரியாலு. ரேட்டை பாருங்க, அநியாயத்தில் இருக்கிற ரேட்லாம். என்னது மஞ்சப்பாறை 10 ரூபாய்க்கு போட்டுருக்காங்களா? மஞ்சப்பாறை வேற என்ன, ஊடி. இது சங்கரா மீன் இருக்காங்க. இந்த மீன் நம்ம வாங்குவோம். சங்கரா மீன், சங்கரா மீன் எவ்வளோ போட்டுருக்காங்க? 20 ரூபா போட்டுருக்காங்க கிலோ. ஓகே. இது என்னது ஊடி மீன் இருக்குது. ஊடி மீன் வந்து 14 ரூபா போட்டுருக்காங்க ஊடி மீன். ஓகே. இப்போ இந்த மீன் நம்ம இந்த மீன் வாங்குவோம். ஓகே. நம்ம அந்த மீன் தான் இதை வாங்குவோம். இதை வாங்கிட்டு அப்படி கிளம்புவோம். நம்ம உள்ள பார்த்தீங்களா மீன் பிடிக்கி வாங்க, பிடிக்க மீன் இருக்கா, பிடிக்க இந்த மீன் நிறைய பேர் வந்து வாங்குறாங்க. பிடிக்க அப்படி வாங்கிட்டு அப்படியே கிளம்பி கொண்டு போயிடுவாங்க. ஓகே. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இந்த மீனை வாங்கிட்டு அதுக்காக என்னென்னு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ் வந்து இந்த மீன் தான் வாங்கியிருக்கோம். இல்லையா, அந்த மீன் தான் வாங்கியிருக்கோம் ஊலி. ஓகே. வாங்கியாச்சு ஊலி. ஏற்கனவே ஒன்று வாங்கினேன், இது 2வது ஊலி. இப்போ 2 ஊலி வாங்கியிருக்கோம். ஓகே. வாங்கிட்டு அப்படி நம்ம போவோம். ஏன்னா மற்ற நேரங்களில் பார்த்தீங்கன்னு செஞ்சவங்களா இதே மீன் எவ்வளோ வரும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மற்ற நேரங்களில் 20 ரூபா வரும், 20 ரூபா 22 ரூபா வரும். இப்போ இன்னைக்கு ஆஃபர் போட்டுருக்காங்க 14 ரூபாய்க்கு. ஓகே. சரி, நம்ம அடுத்த வேலையை பார்ப்போம். கறியெல்லாம் அப்படியே செமையாக இருக்குது, ஃப்ரெஷ்ஷாக. நம்ம ஏற்கனவே இதை காமிச்சிருப்போம், இந்த இதெல்லாம் வீடியோ காமிச்சிருப்போம் நம்ம ஏற்கனவே. ஓகே. இப்போ நம்ம என்ன செய்வோம், ஒரு சோமாஸ் வாங்குவோம் சாப்பிட்றதுக்கு. காலையிலே எழுந்து கிளம்பி வந்தாச்சுல, சோமாஸ் வாங்கி சாப்பிடுவோம். அப்படி சாப்பிட்டுட்டே போகலாம். சோமாசம் ஒரு ஜூஸும் தருங்க. நம்ம ஊர் சம்சா எல்லாமே இருக்கு பாருங்க. சரிதா, சம்சா இருக்கா, கட்லெட்லாம் இருக்கு பாருங்க. கீழே கட்லெட்லாம் இருக்கா, எல்லாமே இருக்குது. இந்த இடத்துல இதான் சோமாஸு, நம்ம ஊர் சோமாஸு. இதை வாங்குவோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் பாருங்க, ஆயிலெலாம் வாங்கியிருக்கோம் நம்ம. அதாவது இந்த 2 ஆயில் பார்த்தீங்கன்னு சொன்னால் 15 ரூபாய்க்கு ஆஃபரில் போட்டிருந்தாங்க. 2 ஆயில், 1.5 லிட்டர் ஆயில், 2 டப்பா 15 ரியாலு. ஓகே. அதனால இப்போ நம்ம 4 டப்பா எடுத்துருக்குறோம் ஆயில். அது போக இந்த சோமாஸ்லாம் வாங்கி வச்சுருக்கோம். அது போக இது பார்த்தீங்கன்னா இது என்ன, நல்லெண்ணெய் வாங்கியிருக்கோம். ஓகே. அது போக இதில் இதில் வந்து ஊழி மீன் இருக்குது, இது மீன் இருக்குது, இது சோமாஸ். ஓகே. நம்ம இது போக என்னென்னு பார்த்தீங்கன்னா தேங்காய் வாங்கணும். தேங்காய் வாங்கணும். வேற என்ன வாங்கணும், தேங்காய் பார்த்துட்டு இருக்காப்ல ஒய்ஃபு. சரியா. அது போக எங்கிட்ட காய்கறிலாம் இருக்குது. முருங்கைக்காய் இருக்குது, முருங்கைக்காய் வாடினாப்புல இருக்குது, முருங்கைக்காய் வாடி போய் இருக்குது. சரி, வேற என்ன வேணும், மாங்காய் இருக்குது. மாங்காய் இருக்குது, இந்த இருக்குது மாங்காய். மீன் குழம்புக்கு மாங்காய் போட்டால் நல்லா இருக்கும் இல்லையா, அதுக்கு மாங்காய் வாங்கிக்கலாம். வாங்கிட்டு அப்படியே தேங்காய் பார்த்துட்டு இருக்காப்புல, தேங்காய் வாங்கட்டும். அது போக இந்த இருக்க மாம்பழம் ஆஃபரில் போட்டுருக்காங்க. எவ்வளோ, 11 ரூபாய்க்கு மாம்பழம் ஆஃபரில் போட்டுருக்காங்க. ஓகே. இந்த மாம்பழம் சரிதா, செமையா இருக்குல்ல, நல்லா இருக்கு. ஆனால் இது என்ன மாம்பழம், இது மேங்கோ டைமோரா, ஏமன்ல உள்ளது. ஓகே. சரி, வேற என்ன இருக்கு, முட்டை எதுவும் ஆஃபரில் போட்டுருக்காங்களா? வண்டி அங்கே விட்டு வந்துட்டேன். விஜயா, வண்டி இங்கே இருக்குண்ணே. சரி, வண்டி தான் இருக்கு. நான் போய் முட்டையை பார்ப்போம், முட்டை தான் ஆஃபரில் போட்டுருக்காங்களான்ட்டு. முட்டை ஆஃபர் இது இருக்கிறதா? முட்டை 11 ரூபா, 12 ரூபாய்க்கு முட்டை போட்டுருக்காங்க. என்னது, லார்ஜா? லார்ஜ் தான். என்ன கம்பெனி? 20 ரூபா உள்ளது. ஐவா, நம்ம ஒரு முட்டை தட்டை எடுத்துருவோம். நல்ல ரேட்டு, செமையா நல்ல ரேட்டு போட்டுருக்காங்க. 11 ரூபான்னா பரவாயில்ல, 2 கூட எடுக்கலாமே. என்ன 2 எடுத்து வச்சிட்டோம்னா நல்லா இருக்கும். சரி, ரைட்டு. அப்போ இதை ஒரு 2 முட்டை தட்டு எடுப்போம். சரி ஃப்ரெண்ட்ஸ், இதை கொண்டு போய் நான் வண்டியில் வச்சுட்டு அதுக்காக நான்
கேமரா ஷூட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம 2 முட்டை தட்டு வாங்கியாச்சு. ஓகே, 2 முட்டை தட்டு ஆஃபரில் போடும்போது தான் வாங்க முடியும். மற்ற நேரம்லாம் பார்த்தீங்கன்னா 20 ரூபாம்பாங்க, 20 ரூபா 22 ரூபாட்ட வரும் முட்டை. ஓகே, இப்போ இந்த ஆஃபர் நேரத்தில் இப்போ 11 ரூபாயோ 12 ரூபா வருதா? அது 11 ரூபா சில்லறை வந்துச்சு இல்லையா? இப்போ 12 ரூபா அப்படிங்கும்போது நல்லா பரவாயில்ல. அப்படிங்கன்னா 2 முட்டை தட்டு வாங்கியாச்சு. சரியா? அது போக மற்றபடி வேறு என்ன, போகிற வழியில் வேறு எதுவும் ஆஃபரில் இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து லூலுக்கு போயிட்டு வந்தாச்சு. இப்போ பாருங்க, லூலு பார்க்கிங்லாம் நம்ம நிற்கிறோம். ஜாமான் வாங்கிட்டு வந்துட்டோம். இருக்குல்ல ஜாமான் பாருங்க, அவ்வளோ ஜாமானும் இருக்கு இல்லையா? ஜாமான் ஃபுல்லாக வாங்கிட்டு வந்தாச்சு. நம்ம வண்டியில் ஏறிட்டோம். இப்போ நம்ம வந்து எங்கே போவோம் அப்படின்னு சொன்னால், எங்கே போவோம்? ரூம் போவோம். ரூம் போயிட்டு ரூம் போகிறக்குள்ளேயுமே அவங்க இந்த சேமா நம்ம ஃபோன் அடிச்சிட்டாப்ல, எங்கே இருக்கீங்க? நான் கடைக்கு போகணும், அந்த பையன் ஸ்கூலுக்கு போகிற பையன் எங்கேயோ போகணும்னு சொல்கிறான்னு சொல்லிட்டு, சரி ரைட்டு இருங்க நான் வாரேன் இருக்கேன். இந்த ஜூஸ் வாங்கி, இது மில்க் வாங்கியிருக்கோம். அது என்ன மேங்கோ ஃப்ரெஷ் மில்கான் இது. அது போக இது வந்து சோமாஸு வாங்கியிருக்கோம். இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு அப்படியே சாப்பிட்டுட்டே கிளம்பிட்டு அதுக்கப்புறம் நான் ரூம் போயிட்டு என்ன அடுத்தப்ப என்ன அப்படின்னு சொல்லி நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து அந்த பையன் கூப்பிட்டுட்டு பாண்டாக்கு வந்திருக்கோம். ஏன்னா நம்ம அந்த லூலு போயிட்டு வந்தோம் இல்லையா? வந்தவொடனே பார்த்தீங்கன்னா அவன் ரெடியாக இருந்தான். அவனை அப்படியே கூப்பிட்டுட்டு நம்ம பாண்டா வந்துட்டோம். இப்போ பாண்டாவுக்குள்ள அவன் போயிருக்கான் இல்லையா? உள்ளே போயிருக்கான். நம்மளும் உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு அவன் என்ன என்கிட்ட தான் கார்டு என்கிட்ட தான் இருக்கும். உள்ளே போயிட்டு அவன் என்ன ஜாமான் வாங்கலான்னு பார்த்துட்டு காசை கொடுத்துட்டு அவன் கூப்பிட்டு வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி பஞ்சர் ஆகிட்டு நம்ம வண்டி இந்தாருங்க. முள்ளில் ஆணி ஆயிருக்கு. இப்போ பஞ்சர் பார்த்துட்டு இருக்காப்புல. ஓகே, 2 வீலுக்கும் இந்த சைட்லையும் பார்த்துருக்கு, அதே மாதிரி அந்த சைட்லையும் பார்த்துருக்கு. இந்தாருங்க, இங்கே ஒரு ஆணி ஃப்ரெண்டு வீலில் இருந்தா இதை பஞ்சர் பார்த்தாச்சு. ஓகே, 2 வீல்லையும் 2 ஆணி ஃப்ரெண்டு வீலில். இப்போ பஞ்சர் பார்த்தாச்சு. பஞ்சர் பார்த்துட்டு இப்போ நம்ம அடிக்கலாமோ அடுத்த வேலை என்ன இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து லூலுக்குலாம் போயிட்டு வந்தோம் இல்லையா? லூலுக்குலாம் போயிட்டு வந்தாச்சு. இப்போ வந்து வண்டி கொஞ்சம் க்ளீன் பண்ண வேண்டியிருந்துச்சு. வண்டியை உள்ளே ஃபுல்லாக குப்பையாக இருந்துச்சு. அதனால் மிஷினை போட்டு அந்த வேக்கம் கிளீனர் இருக்கு இல்லையா, அதை போட்டு ஃபுல்லாக க்ளீன் பண்ணி அதை ஃபுல்லாக வேலை முடிச்சுட்டு இப்போ தான் வந்தேன். வந்து பார்த்தோம் பார்த்தீங்கன்னா இப்போ நமக்கு சாப்பாடு ரெடியாகி வந்திருக்கு. ரைஸு, அது போக நம்ம இது வாங்கிட்டு வந்தோம் இல்லையா, ஊளி மீன். அந்த ஊளி மீன் வந்து குழம்பு வச்சுக்காப்புல. இது என்னதுமா அந்த கூட்டு? பூசணிக்காய் கூட்டா? பூசணிக்காய் கூட்டான். அது போக நம்ம அந்த மாம்பழம் வாங்கிட்டு வந்தோம் பார்த்தீங்களா, அந்த மாம்பழம் வெட்டி வச்சிருக்காப்புல. மீன் துண்டு பொரிச்சு வச்சிருக்காப்புல. செமையாக இருக்கா? ஆமாம். இப்போ நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல நெக்ஸ்ட் என்ன ஒர்க் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் வாங்க சாப்பிடுவோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வெளியே கிளம்பியாச்சு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்ம லூலு மார்க்கெட் போய்கிட்டு இருக்கிறோம். நம்ம ஏற்கனவே காலையிலே போயிட்டு வந்தோம். லூலு, அதாவது நம்மளுக்கு ஜாமான் வாங்கக்காண்டி போயிருந்தோம். காலையில் போயிட்டு அந்த மீன் என்ன நமக்கு ஜாமான், வீட்டுக்கு ஜாமான் என்ன தேவையோ அது வாங்கிட்டு வந்தோம். இப்போ பார்த்தீங்கன்னா மேடம் லொக்கேஷன் அனுப்பியிருந்தாங்க. லொக்கேஷன் அனுப்பிட்டு இந்த மாதிரி நான் லூலு மாலுக்கு வந்து நீங்கள் போயிட்டு ஒரு ஜாமான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு ஃபோட்டோவும் அனுப்பியிருக்காங்க. இந்த ஜாமான் வாங்கணும், அதாவது ஈஸ்ட்டு நினைக்கிறேன். ஈஸ்ட் டப்பாவில் ஒரு 2 டப்பா வாங்கிட்டு வாங்க அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்லியிருக்காங்க. நம்ம இப்போ போகிறோம், லூலுக்கு தான் போகிறோம். லூலுக்கு போயிட்டு காலையிலேயே அவங்க சொல்லியிருந்தாங்கன்னா கூட, நம்ம அங்கே நிற்கும் போது சொல்லியிருந்தாங்கன்னா கூட நம்ம ஒரே வேலையாக முடிச்சிருந்துக்கலாம். நம்ம போகிறோன்னு அவங்களுக்கு தெரியாது இல்லை, ஏன்னா அவங்க ரெஸ்ட் எடுத்துகிட்டு இருப்பாங்க. சரி ரைட்டு, இப்போ நம்ம போயிட்டு லூலுக்கு போயிட்டு அவங்க சொன்ன அந்த ஃபோட்டோ அனுப்பியிருக்காங்க, அதை போய் முதல்ல இருக்கா நம்மளை தேடி பிடிக்கணும். தேடி பிடிச்சி பார்ப்போம். பார்த்துட்டு அதை வாங்கிட்டு வருவோம். வாங்கிட்டு வந்துட்டு அப்புறம் வந்து அடுத்த என்ன வேலைகள் இருக்குது அப்படிங்கிறத நான் உங்களுக்கு தெரியப்படுத்துகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். அதாவது எப்படின்னா என்னோட பசங்க வந்து மதரசாவில் படிச்சுட்டு இருக்காங்க. அதாவது ஹாஃபில் படிக்கிறாங்க. ஹாஃபில் முடிச்சுட்டு ஆலிமே முடிக்கிற மாதிரி அவங்கள நாங்கள் சேர்த்து விட்ருக்கேன். ஸ்கூலும் படிப்பையும் அங்கேயே படிக்கிற மாதிரி சேர்த்து விட்ருக்கேன்னு சொல்லி ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருப்பேன். இப்போ வந்து ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு. இப்போ இடையில ஒரு மிஞ்சி போனால் ஒரு வாரம் இருக்கும்னு நினைக்கிறேன். ஒரு வாரத்துக்கு முன்னாடி என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹாஃபில் பட்டவங்களுக்காண்டி, அதாவது வேற பசங்க, அதாவது என்னோட பசங்கள்லாம் சேர்றதுக்கு முன்னாடி சேர்ந்துருப்பாங்க இல்லையா, அந்த பசங்க வந்து ஹாஃபில் பட்டவங்களுக்கு அவங்களுக்கு வந்து இது பண்ணாங்க. அதாவது அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க. எல்லாத்துக்குமே அழைப்புதல் கொடுத்துருந்தாங்க. இந்த மாதிரி பசங்க வந்து ஹாஃபில் பட்டம் வாங்குறாங்க, பெற்றோர்கள் எல்லாருமே நீங்கள் வந்து கலந்துக்கணுன்ட்டு. இப்போ நம்ம அங்கே இல்லாதனால என்னச்சுன்னா எங்கள் அம்மாவை அனுப்பி விட்டுருந்தேன். எங்கள் அம்மாவுக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு அவங்களால நடக்க முடியாது. சரி, இருந்தாலும் யாராவது ஒரு ஆள் போய் ஆகணுமே அப்படிங்கிறக்காண்டி சரி அம்மா நீங்கள் போயிட்டு வாங்கம்மான்னு சொல்லி அனுப்பியிருந்தேன். அப்புறம் அம்மா போயிருந்தாங்க. அம்மா போயிருந்தாங்கன்னா தூத்துக்குடியில் இருந்தாங்க அம்மா. அப்படியே தூத்துக்குடியில் இருந்த மாதிரி அப்படி கிளம்பி போயிருந்தாங்க அங்கே. சரியா? அப்படி அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க அந்த மதரசா போயிருந்தாங்க. மதரசா போனோன்னா அவங்க அந்த ஹாஃபில் பட்டம் வாங்குற அந்த பசங்கள்லாம் ரெடியாகி அவங்களுக்கு கண்டு நல்லா பெரிய ஸ்டேஜ் எல்லாம் போட்டு அந்த பசங்களுக்கு ஹாஃபில் பட்டம் கொடுக்குறதுக்கு, அதாவது 3 பேர் வாங்குறாங்க அங்கே.
3 பேர் வாங்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பெரிய ஸ்டேஜ்லாம் ரெடி பண்ணி அவங்களுக்கு எல்லாமே அவங்களுக்கு பரிசு இரிசு எல்லாமே கொடுத்துருக்காங்க. அம்மா போயிருக்கு, காலையிலே போனாங்க அம்மா. போயிட்டு என்ன ஆச்சுன்னா, ஏன்னா அம்மாவால் பஸ்ஸில் போயிருக்காங்கனால அம்மா என்ன ஆச்சுட்டாங்கன்னா, சரி அப்போ நம்ம நேரமாக கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அங்கேருந்து ஒரு 5 மணிக்கெலாம் கிளம்பி, ஏன்னா நைட் ஆயிரும் பார்த்தீங்கன்னா, திருப்பி ராமேஸ்வரம் வர்றதுக்கு நைட் ஆயிரும். அதனால சரி அப்போ நம்ம நேரமாக கிளம்பிடுன்னு சொல்லிட்டு 5 மணிக்கெலாம் கிளம்பி அம்மா நினைச்சிட்டாங்க, வந்துட்டாங்க. சரியா, பஸ் ஏறி இங்கிட்ட வந்துட்டாங்க. நைட் ஆயிருக்கு போல இருக்கு, இவங்களுக்கு காஃபி பட்டெல்லாம் கொடுக்குறதுக்கு நைட் ஆயிருந்துருக்கு போல இருக்கு. நைட்லாம் ஆனதுக்கப்புறம் எல்லாத்துக்கும் காஃபி பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பேத்துக்கும் காஃபி பட்டெல்லாம் கொடுத்து அந்த பிள்ளைகளை பரலாம் பாராட்டியிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் நல்ல ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயம் நடந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், என்னோட பையன், சின்ன பையன் அப்துல் ரஹ்மான், பேர் வந்து அப்துல் ரஹ்மான், சின்ன பையன் பேர். அவனை மூத்தவன் வந்து அவன் பேர் முகமது சுலைமான். அவன் வந்து என்ன செய்யறான்னா, அங்கே இப்போ 10th பரீட்சை அடிங்கனால, பப்ளிக் அடிங்கனால அவனை வந்து மதுரையில் அவனை அவன் அங்கே இருந்து படிக்கிறான். மதுரையில் இருந்து தங்கி அங்கே ஸ்கூல் படிப்பை வந்து அங்கே படிச்சுட்டு இருக்கான். அவன் என்னன்னா, இந்த மதரசால வந்து மெயின் பிரான்ச் வந்து எங்கே இருக்குன்னா மதுரையில் இருக்குது. அதனால அங்கே அவங்கள கூட்டு போய் அங்கேயே ஸ்கூலில் சேர்த்து அங்கேயே படிக்கிற மாதிரி. சரியா, அதனால இப்போ 10th பரீட்சை அங்கே பப்ளிக் எழுதணுங்கிறக்காண்டி அவன் அங்கே இருக்கிறான். இப்போ இங்கே வந்து இப்போ சின்னவன் வந்து இங்கே எம்ஆர் பட்டினம் தொண்டியில் இங்கே இருக்கான். ஓகே, இப்போ இந்த ஹாபில்பட்டினம் நடந்த இடத்துக்கு பார்த்தீங்கன்னா பெரிய பையன் வரல. ஏன்னா 10th பரீட்சை அடிங்கனால அவங்கள மதுரையிலேருந்து ஆளுங்களை கூட்டு வரல, இங்கே இந்த எம்ஆர் பட்டினம் மதரசா கூட்டு வரல. ஆனால் என் சின்ன பையன் இங்கே இருந்ததுனால இவங்க எல்லாரும் இந்த ஹாபில்பட்டெல்லாம் கொடுத்துருக்காங்க, பிள்ளைகளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்காங்க. அந்த 3 பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டாங்க. கொடுத்துட்டு என்னோட பையனை என்ன செஞ்சாங்கன்னா, என் பையன் வந்து இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான், ஹாஃபிலுக்கு இப்போ தான் படிச்சுட்டு இருக்கான். என் பையனை என்ன செஞ்சாங்கன்னா கூப்பிட்டு, அதாவது இதே கிடையாது, அதாவது ஒரு அலவன்ஸு ஒரு முன்னாடியே சொல்லிலாம் வைக்கல என் பையன்கிட்ட. அதாவது நீங்கள் உன்னை பேசணும் தம்பி, நீ இந்த மாதிரி இது பண்ணணும், நீ இந்த மாதிரி நிகழ்ச்சியை நீ வந்து பங்கெடுத்துக்கணும்னுட்டு அந்த பையன்கிட்ட சொல்லவே இல்லை. அந்த பிளானே அவங்கள்ட்ட இல்லைன்னு நினைக்கிறேன். அதாவது இந்த மாதிரி பிளான் செய்யணும் அப்படின்ட்டு அவங்கள்ட்ட அந்த ஒரு இது எண்ணமே கிடையாது. இவங்க திடீர்னாப்புல என்ன செஞ்சாங்கன்னா, இந்த 3 பிள்ளைகளுக்கும் அந்த ஏற்கனவே நம்ம காவில் பட்டம் வாங்குறாங்க இல்லையா, அந்த 3 பிள்ளைகளுக்கும் பட்டத்தை கொடுத்து முடிச்ச உடனேயும் முடிச்ச கையோட என்னோட பையனை கூப்பிட்டுருக்காங்க. என்னோட பையனை கூப்பிட்டு, இவனை சின்னவனை கூப்பிட்டு, இந்த மாதிரி தம்பி நீங்கள் தொலை வைங்க, இது ஓதுங்க, கிராத் ஓதுங்க அப்படின்னு சொல்லி பையனை கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. சொன்ன உடனே மாஷல்லா அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் அவனுக்கு லேசாகி கொடுத்துருக்கான். இவன் நல்லா அல்ஹம்துலில்லாஹ் நல்லா ஒரு கிராத் ஓதியிருக்கான். அல்ஹம்துலில்லாஹ் அது போக தொழுகெல்லாம் நல்லா நடத்திருக்கான். நடத்தின உடனே அங்கே அந்த ஸ்டேஜில் இருக்க அத்தனை பேரும் அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அந்த என்னோட மகனை அந்த அல்லாவோட இதுல ஒரு கிருபையால் ஒரு அவனை ரொம்ப பாராட்டிருக்காங்க. எனக்கு தான் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் நம்மளால செய்ய முடியாத நம்ம புள்ள வந்து செய்யறான்னொடனே எனக்கு ரொம்ப ரொம்ப ஒரு சந்தோஷமா இருந்துச்சு. என்ன ஒரு விஷயம்னா, நம்மளால நேரில் பார்க்க முடியாம போயிட்டு, அது ஒண்ணுதான் நமக்கு ஒரு பெரிய குறையா இருந்துச்சு. ஏன்னா அவங்க அவ்வளோ பாராட்டியிருக்காங்க. அவ்வளோ பாராட்டி அவனுக்கு நல்லா உனக்கு யாருப்பா சொல்லி கொடுத்தா, அதாவது கேட்டிருக்காங்க, உனக்கு யாருப்பா உனக்கு இது எடுக்கிறா, பாடம் எடுக்கிறா, யார் பாடம் எடுக்கிறா அப்படின்னு கேட்ட உடனேயும் என் பையன் சொல்லியிருக்கான், இந்த மாதிரி இந்த அஜித் தான் நான் சொல்லி கொடுப்பாங்க அப்படின்னு சொன்ன உடனே அப்படியாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அஜித்தை கூப்பிட்டு பாராட்டிருக்காங்க. பாராட்டிட்டு பிறகு இந்த பையனோட பெற்றோர் வந்திருக்காங்களா அப்படின்னு சொல்லி கேட்டதுல, இந்த மாதிரி அவங்க ஊர்ல இருக்காங்க, அவங்க வரல, அவங்க பாட்டி தான் வந்திருக்காங்க அப்படின்னு சொன்னீங்க. அப்புறம் அவங்கள பாட்டியை கூப்பிடுங்கன்னா பாட்டி அங்கே இல்லை, எங்கள் அம்மா அங்கே இல்லை. ஏன்னா நேரமாக எங்கள் அம்மா தான் கிளம்பி வந்துட்டாங்களே. இவங்க முதல்ல சொல்லியிருந்தாங்கன்னா ஏதாவது பிளானிங் இருந்துச்சுன்னா எங்கள் அம்மா இருந்துருப்பாங்க. ஓகே, அதனால இவங்க இல்லைன்னொன்னையும் சரி அடிஞ்சிட்டு பிறகு அதுக்கப்புறம் ஃபோன் பண்ணி பார்த்துருக்காங்க அம்மாவுக்கு. ஃபோன் பண்ணி பார்த்ததுலேயே அம்மா பஸ்ஸில் வந்ததுனால அம்மா ஃபோன் எடுக்கலை. சரி, கடைசியில் இவனுக்கு என்ன செஞ்சிட்டாங்கன்னா, இவனுக்கு என் பையனுக்கு நல்லா பாராட்டி அந்த என்ன சொல்றது, அந்த மதுரையிலேருந்து ஹெட் ஆஃபீஸ்லேருந்து அவங்க அதாவது நடத்துகிறாங்க இல்லையா, அந்த பள்ளி நிர்வாகத்தை நடத்துகிறாங்க இல்லையா, பெரிய ஆள், அவங்க ரொம்ப பாராட்டிக்காங்க. தம்பி நல்லா படிக்கப்பா, நல்லா இருக்கு, அல்ஹம்துலில்லாஹ் இதேமாரி சிறப்பாக நல்லா படிச்சு சீக்கிரம் ஹாஃபில் பண்ண வாங்க அப்படின்னு சொல்லி நல்லா பாராட்டிட்டு காசு கொடுத்துருக்காங்க பையனுக்கு. 1000 ரியாலுங்க பாருங்க, 1000 ரூபா. அங்கே நம்ம அவங்களோட அஜிரத்தை கூப்பிட்டு இந்த 1000 ரூபாயை இந்த பையனுக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுங்க, சரியா, ட்ரெஸ்ஸு அவனுக்கு என்ன தேவையோ அதை வாங்கி கொடுங்க சொல்லிட்டு 1000 ரூபா என் பையனுக்கு கொடுங்கன்னு சொல்லி அவங்க அஜிரத்துக்கு கொடுத்து போயிருக்காங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஒரு சிறப்பான ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வுக்கு தான் ரொம்ப சுக்ரியா சொல்லணும். அல்ஹம்துலில்லாஹ் இன்ஷா அல்லாஹ் நீங்களும் அதான் இந்த சந்தோஷமான ஒரு விஷயத்த வந்து உங்கள்கிட்ட எல்லாரும் தெரியப்படுத்தணும்னு நினைச்சேன். அதனால உங்களுக்கு நான் தெரியப்படுத்துறேன் ஃப்ரெண்ட்ஸ். எல்லாரும் என்னோட மகன் என் 2 மகன், அது போக என் தம்பி மக எல்லாத்தையுமே நாங்கள் வந்து அந்த தொண்டிலேயே படிக்க விட்டுருக்கோம். அதாவது தம்பி மகன், என்னோட மகன், என்னோட 2 மகன் சேர்த்து 3 பேர் ஒரே மதரசால படிக்கிறாங்க. மக மட்டும் தொண்டியில பெண்கள் மதரசால படிச்சுட்டு இருக்காப்புல. இன்ஷா அல்லாஹ் எல்லாருமே துவா செய்யுங்க, எல்லாருமே ப்ரேயர் பண்ணுங்க. எங்கள் பிள்ளைகளை வந்து சீக்கிரம் ஹாஃபில் முடிச்சு ஆலிம் பட்டம் வாங்கி என்ன ஸ்கூல் படிப்பு நல்லபடியாக படித்து ஒரு நல்ல ஒரு பெரிய நல்ல நிலைமைக்கு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே எங்களுக்காக
துவா செய்யுங்க, ப்ரேயர் பண்ணுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இந்த ஒரு விஷயத்த வந்து உங்கள்ட்ட சொல்லணும்னு நினச்சேன். இன்ஷால்லா நான் சொல்லிட்டேன். இன்ஷால்லா நம்ம இந்த லூலு பக்கத்தில் வந்துட்டோம். இன்ஷால்லா நாங்கள் போயிட்டு மேடம் சொன்ன ஜாமான் வாங்கிட்டு வரோம். மறக்காமல் எல்லாரும் எங்களுக்காக துவா செய்யுங்க. என்னோட பிள்ளைகளு சீக்கிரம் ஹாஃபில், என் பிள்ளைகளு, என் தம்பி பிள்ளைகளு எல்லாரும் சீக்கிரம் ஹாஃபில் பட்டம் வாங்கி, ஆலிம் பட்டம் வாங்கி நல்லபடியாக எல்லாத்துக்கும் இந்த தீனை வந்து எல்லாத்துக்கும் நல்லபடியாக சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எல்லாருமே துவா செய்யுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உள்ளே போயிட்டு லூலுக்கு போயிட்டு அடுத்தப்ப என்ன அப்படிங்கிறத நான் அப்டேட் பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்களா நம்ம திருப்பியும் அதே லூலுக்கு நம்மளை அனுப்பி வச்சிட்டாங்க. சரியா, நம்ம அப்படியே உள்ளே போவோம். உள்ளே போயிட்டு மேடம் சொன்ன அந்த பொருள் வந்து இருக்கான்னு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லூல்லேருந்து கிளம்பிட்டோம். சரியா, லூல்லேருந்து இப்போ கிளம்பிச்சு. என்னென்னா இப்போ நம்ம ஈஸ்ட் வாங்க வந்தோம் இல்லையா, ஈஸ்ட் வாங்க வந்துட்டு பார்த்தோம் அவங்க சொன்ன ஈஸ்ட்டுங்க இல்லை. இப்போ நான் ஃபோன் பண்ணி சொன்னேன், இந்த மாதிரி நீங்கள் சொன்ன ஃபோட்டோவில் அனுப்புனது வந்து இங்கே இல்லையே அப்படின்னேன். சரி அப்போனா நீங்கள் வந்துடுங்க, நம்ம அடுத்தாப்புல வாங்கிக்கலாம், எப்போ வருமானு கேட்டாப்புல. நான் அவங்கள்ட்ட கேட்டேன், அவங்களுக்கே தெரியாதான், வந்தாலும் வரும் வராட்டெல்லாம் இல்லை அப்படின்னு சொன்னாங்க அப்படின்னு சொன்னேன். சரி அப்புறம் பிரச்சனை, நீங்கள் வீட்டுக்கு வந்துடுங்க, நம்ம அப்புறம் வாங்கிக்கலாம் அப்படின்ட்டாங்க. அதனால நம்ம இப்போ இங்கேருந்து கிளம்பியாச்சு. கிளம்பி இப்போ நம்ம நேராக வீட்டுக்கு போவோம். வீட்டுக்கு போயிட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து நைட்டு சாப்பாடு வந்திருக்கு. நைட்டு சாப்பாடுன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மத்தியானம் வச்ச ரைஸே இருந்துச்சு. அதனால அந்த ரைஸை சாப்பிட்ருவோம் அப்படின்ட்டு ரைஸு, அது போக மீன் குழம்பு, பொரிச்ச மீன் இப்போ பொரிச்சாப்புல, மசாலா தடவை வச்சுருந்தாப்புல அந்த மீனில் இப்போ எடுத்து பொரிச்சிருக்காப்புல. பொரிச்சு கொஞ்சம் வெங்காயமாக வெட்டி வச்சிருக்காப்புல. சரி நைட்டு சாப்பாடு நம்ம சாப்பிடுவோம். சாப்பிட்டுட்டு நம்ம ரெடியாக இருப்போம். திடீர்னு மேடம் எங்கேயும் வெளியே போகிறாங்களா இல்லையான்னு தெரில. சரியா, நம்ம சாப்பிட்டுட்டு அடுத்தாப்புல என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம இப்போ எங்கே போய்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, மேடம் வந்து சலூனுக்கு போனாங்க. இப்போ தான் ஒரு கால் நேரம் இருக்கும். கால் நேரத்துக்கு முன்னாடி தான் கொண்டு போய் விட்டு வந்தேன் சலூனில். நீங்கள் போங்க, நான் முடிச்சுட்டு கூப்பிட்றேன்னாப்புல. அதனால் இப்போ திருப்பி ஃபோன் அடிச்சாப்புல, முடிஞ்சிட்டு வாங்கன்னு சொல்லி. இப்போ அவங்களை கூப்பிட்றதுக்கு தான் இப்போ நம்ம போய்கிட்டு இருக்கோம் சலூனுக்கு. இங்கே நம்ம வீட்டுக்கு பக்கத்துலேயே தான் இருக்குது. நம்ம வீட்டுக்கு அடுத்த ரோட்டில் தான் இருக்குது. அவங்க முடிஞ்சிருச்சு. சரியா, நான் போய் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு இப்போ அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லி பார்ப்போம். அவங்க வீட்டுக்கு வராங்களா இல்லை திருப்பி வேறு எங்கேயும் வெளியே எங்கேயும் போகிறாங்களா அப்படின்னு தெரில. நான் அவங்கள போய் கூப்பிட்டுட்டு அடுத்தாப்புல நான் அப்டேட் பண்ணுறேன். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து மேடத்தை கூப்பிட்டுட்டு அந்த சலூன்லேருந்து கூட்டம் இல்லையா, சலூன்லேருந்து கூப்பிட்டுட்டு நேராக பார்த்தீங்கன்னா அவங்க ஹயாத் மால் போச்சு போயிட்டாங்க. இப்போ நம்ம ஹயாத் மாலுக்கு வந்திருக்கிறோம். ஹயாத் மாலுக்கு பார்த்தீங்கன்னா இந்த தலாத்தை தெரிஞ்சுப்பாங்க, மூணாம் நம்பர் தெரிஞ்சுங்களா, இந்த 3ஆம் நம்பர் கேட்டெலாம் உள்ளே விட்ருக்கோம் நம்ம உள்ளே. சரியா, இது உள்ளே போயிட்டு அவங்க உள்ளே போயிருக்காங்க. எப்போ வராங்கன்னு தெரியல, முடிச்சுட்டு ஃபோன் பண்ணிட்டுருக்காங்க. ஃபோன் பண்ணதுக்கப்புறம் அவங்கள வந்து கூப்பிட்டுட்டு அப்புறம் வேறு எங்கேயும் போகிறாங்களான்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடம் ஃபோன் பண்ணாங்க. மேடமுக்கு வந்து முடிஞ்சு நான் 1ஆம் நம்பர் கேட்டில் இருக்கிறேன்னு சொன்னாங்க. நம்ம விட்டு கேட்டு பார்த்தீங்கன்னா 3ஆம் நம்பர் கேட்டு. ஆனால் இப்போ அவங்க சொல்கிறது 1ஆம் நம்பர் கேட்டில் இருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. சரியா, இப்போ நம்ம போவோம். 1ஆம் நம்பர் கேட்டு எங்கே இருக்குன்னு இப்போ தேடணும். தேடி பிடிச்சி அந்த 1ஆம் நம்பர் கேட்டுக்கு போயிட்டு மேடத்தை கூப்பிட்டுட்டு அப்புறம் திருப்பி அவங்க எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஹயாத் மால் போனோம் இல்லையா, ஹயாத் மாலில் வந்து கூப்பிட்டுட்டு நேராக எங்கே வந்துட்டாங்க பார்த்தீங்கன்னா அல் லூயிஸ் மார்க்கெட்டு போகணும்னு சொல்லிட்டாங்க. இப்போ நேராக நம்ம அல் லூயிஸ் மார்க்கெட் வந்திருக்கிறோம். இப்போ அந்த சைடில் இருக்கிற கடைகளுக்கு தான் போயிருக்காங்க, உள்ளே போயிருக்காங்க. சரியா, இப்போ எப்போ வராங்கன்னு தெரில. வந்ததுக்கப்புறம் நம்ம கூப்பிட்டுட்டு அப்படியே திருப்பி வெளியே எங்கேயும் போகிறாங்களா இல்லை வீட்டுக்கு போகிறாங்களான்னு தெரில. சரி வரட்டும், வந்ததுக்கப்புறம் எங்கே போகிறாங்கன்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மணியை பார்த்தீங்களா, மணி 11:32. இப்போ தான் நம்ம அல் லூயிஸ்லேருந்து நம்ம அப்படியே கிளம்பி வந்துக்கிட்டு இருந்தோம். வந்துக்கிட்டு இருக்கும்போதே பார்த்தீங்கன்னா அடுத்தப்ப இந்த பக்கலாவுக்கு போய் வச்சுட்டாங்க. இந்த பக்கலாவில் இப்போ நிற்கிறோம் நம்ம. சரியா, அது உள்ளே போயிருக்காங்க மேடம். வரட்டும், வந்ததுக்கப்புறம் திருப்பி இங்கேருந்து வீட்டுக்கு போகிறாங்களா இல்லை வேறு எங்கேயும் போகிறாங்களா அப்படிங்கிறது நம்ம பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், மணியை பார்த்தீங்கன்னா மணி 11:52 ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பக்கலா போச்சுட்டாங்க இல்லையா, பக்கலாவுக்கு போயிட்டு பார்த்தீங்கன்னா நேராக இங்கே வர வச்சுட்டாங்க, ஃபார்ம் சூப்பர் மார்க்கெட்டுக்கு வர வச்சுருக்காங்க. இப்போ நம்ம இங்கே வந்திருக்கோம். இப்போ இது உள்ளே போயிருக்காங்க. இது உள்ளே போய்ட்டு திருப்பி வந்துட்டு திருப்பி வேறு எங்கேயும் போக சொல்கிறாங்களா இல்லை வீட்டுக்கு போக சொல்கிறாங்கன்னு தெரில. சரி பார்ப்போம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு வேலை முடிஞ்சிச்சு. ஒரு வழியாக கொண்டு வந்து அவங்கள மேடத்தை கொண்டு வந்து வீட்டில் இறக்கி விட்டாச்சு. அவங்க உள்ளே போயிட்டாங்க. சரியா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா இன்றைக்கி செமையான ஓட்டம், சரியான ஓட்டம். இங்கிட்டு அங்கிட்டு அந்த சைடு ஒன்று அந்த சைடு லாஸ்ட்டு, இன்னொன்று இந்த சைடு லாஸ்ட்டு. என்ன அப்படி இடையில கொஞ்சம் கடைகள் எல்லாம் இன்றைக்கி ஒரே அலைச்சல், சரியான அலைச்சல். இன்றைக்கி வேலைக்கிழமை வர இன்றைக்கி. அது போக பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குது. வேலைக்கிழமைனாலே டிராஃபிக் ஜாஸ்தியாக இருக்குமா, இன்றைக்கி அந்த டிராஃபிக்கில் நம்மளை போட்டு உயிரை எடுத்துட்டாங்க இன்றைக்கி. சரியா, அங்கே போ இங்கே போ அப்படின்னு சொல்லி இன்றைக்கி ஃபுல்லாக, அதாவது சில நேரங்களில் இந்த மாதிரி வேலைகள் மாட்டிடும். அதாவது லெஸ்ட்டே இல்லாத அளவுக்கு வேலைகள் மாட்டிடும். இன்றைக்கி பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ 8 மணி, ஆமாம் 8 மணி இல்லை 8:30 மணி இருக்கும். 8:30 மணிக்கு எடுத்த வண்டி இப்போ மணியை பார்த்தீங்கன்னா 12:04. சரியா, இப்போ தான் வண்டி கொண்டு வந்து நிப்பாட்டிருக்கு. சரி ஃப்ரெண்ட்ஸ், அதாவது இந்த கல்யாண வேலையை அலையிறனால தான் இவங்க அலையிறாங்க. அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அந்த அளவுக்கு வேலைகள் இருக்காது.
சரி இன்ஷால்லா நமக்கு இப்போ எப்படி நம்ம வேலை பார்க்கணும் இல்லையா, நம்ம அதுக்கு தானே வந்திருக்கோம். சரியா, இன்ஷால்லா நம்ம போயிட்டு வந்தாச்சு. சரி ஃப்ரெண்ட்ஸ், மற்றதை வந்து நம்ம நாளைக்கு என்ன வேலைகள் இருக்குன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். சரியா, எல்லாருமே சேஃபாக இருங்க. அது போக பார்த்தீங்கன்னா நம்ம சேனலை வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சரியா, வீடியோவில் ஏதாவது குறைகள் இருந்துச்சுன்னா எனக்கு நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள், நம்ம சரி பண்ணிக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அது போக பார்த்தீங்கன்னா மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. மீண்டும் நம்ம நாளை சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.